வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 115 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணியும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வித ஆசீர்வாதம், எல்லா இதுக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு வசனமும் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அதாவது கர்த்தரை நம்ம துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். ஆனால் மரித்தவர்களும் துதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. நாம என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிக்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது மாதிரி, ஊழிய மாதிரி செய்யலாம். இல்லாட்டி அவருடைய ஒரு கடமை, நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை கர்த்தரை துதிப்பதும். ஏனென்றால் உன்னதமானவரை வணங்குவதும், அவரை துதிப்பதும், அவரை உயர்த்துவதும், அவரை பொறுத்து பாடுவதும் நம்ம மேல் விடுத கடமையாக இருக்குது. அதனால் கர்த்தரை துதிக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்தில் போட்டிருக்கோம். முக்கால்வாசி சங்கீதங்களில் கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இதை பிடித்து கொண்டு நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.